ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல அரே டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோடு பை அரே மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அரேனா என்ன? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேட்டா டைப்ஸ் எடுக்க சொல்ல. ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பில் நம்மளால் ஒரு பர்டிகுலர் வேரியபிள் ஒரு கண்டெய்னரில் மல்டிபிள் டேட்டாஸை இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுவோம் கமா செப்பரேட்டட் வேல்யூவில் இன்சைட் த ஸ்கொயர் ப்ராக்கெட். அதை தான் வந்து பார்த்தோன்னா அரே அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் செப்பரேட்டட் பை கமா. ஸோ சேம் டேட்டா டைப் தான் இருக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்கலாம். ஓகேவா? இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அரே ஆர் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூ நோன் ஆஸ் எலமெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூமே என்னது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் வைஸாக தான் அரேவை பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதை இன்னும் இன்டெப்த்தாக இறங்கி ஒரு அரேவை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, ஒரு அரேனா என்ன, அரேவை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். They provide a way to store multiple value in a single variable. ஒரே ஒரு கண்டெய்னர்ல நம்மளால மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை இன்ஃபர்மேஷன்ஸை செப்பரேட்டட் பை கமால நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதோட கேரக்டரிஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? ஸோ இண்டெக்ஸ்ட், டைனாமிக் சைஸ், ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் நேச்சர், தென் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இண்டெக்ஸ்ட். ஓகேவா? எலமெண்ட் ஆர் ஆக்சஸ்ட் பை நியூமெரிக்கல் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ ஒரு அரேல 1 2 3 4 5 அப்படின்னு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு 5 எம்ப்ளாயி டேட்டா, இல்லை வந்து பார்த்தோன்னா கிராசரி டேட்டா, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நேம், அடுத்த இண்டெக்ஸில் ப்ரைஸ், அடுத்த இண்டெக்ஸில் என்னது சேல்ஸ் ப்ரைஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ, இல்லை வந்து எக்ஸ்பிரி டேட், இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேமை பிரிண்ட் பண்ணோம்னா இண்டெக்ஸ் ஆஃப் 0. ஏன்னா 0 பொசிஷன்லாம் என்ன இருக்கு, நேம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வைஸாக நம்ம ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இண்டெக்ஸ் இருக்கு. தென் டைனமிக் சைஸ், எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு அரேல நம்மளால ஸோ 10 வேல்யூ தான், 20 வேல்யூ தான், 2000 வேல்யூ தான், 2 லட்சம் வேல்யூ தான் அப்படின்றது எந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே கிடையாது. ஸோ வி கேன் ஏபிள் டு ஸ்டோர் மல்டிபிள் டேட்டாஸ் as it has been needed. Okay? Homogeneous and heterogeneous nature can contain element of same or different types. Okay? ஒரே டைப்லையும் இருக்கலாம். ஸோ நம்பர்ஸ் மட்டுமே நம்மளால கமா செப்பரேட்டட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், நல் அண்ட் அன்டிஃபைன்ட். ஓகே? இல்லை ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே, இல்லை ஒரு அரேக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட், இல்லை அரேக்குள்ள ஒரு அரே, அந்த அரேக்குள்ள 2 அரே, இந்த மாதிரி நெஸ்டட்ல கூட நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே? மெத்தட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர்ஸ் பில்ட்-இன் மெத்தட்ஸ் ஃபார் மேனிப்புலேஷன் லைக் புஷ், பாப், ஸ்லைஸ், சார்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்களேன். ஒரு வெப்சைட்ல இல்லை ஒரு அப்ளிகேஷன்ல சார்ட்டு, ஃபில்டர், பேஜினேஷன், லிமிட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய டேட்டா இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் போகும், பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 போகும். இல்லை சர்ச், நம்ம போயிட்டு சர்ச் பண்ண சொல்ல அந்த சர்ச் பண்ண அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் வரும். சார்ட் ஆர்டர் வைஸா, ஏ ஆர்டர்ல, இல்லை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல, இல்லை டெசனிங் ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அரேல மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்லேயும் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு, அது ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ் வர சொல்ல பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அரே மெத்தட்ஸ். ஓகே? ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் அரேனா என்ன, அரேவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஓகே? கிரியேட்டிங் அரே. ஸோ ஒரு அரேவை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும். ஓகே? ஜாவா ஸ்கிரிப்டில் எப்பயுமே ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா HTML ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ஸோ ஒரு JS ஃபைலை தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ஸ் மூலயமா அதை லிங்க் பண்ணுவோம். இப்போ ஸ்கிரிப்டாக்குள்ள லெட்ன்றது என்ன வேரியபிள், இட்ஸ் அ பிளாக் வேரியபிள் இல்லையா? ஸோ ஃப்ரூட்ஸ்ன்றது அந்த வேரியபிளோட நேம், வேரியபிள் நேம், வேரியபிளோட வேல்யூ. வேரியபிள் வேல்யூல அரே டேட்டா டைப்ல என்ன டேட்டா டைப், அரே டேட்டா டைப்ல மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு உள்ள. ஓகேவா? இது எல்லாமே என்னது, சேம் டேட்டா டைப். ஆப்பிள் ஸ்ட்ரிங், பனானா ஸ்ட்ரிங், ஆரஞ்ச் ஸ்ட்ரிங், செப்பரேட்டட் பை கமாஸ். ஓகேவா? இப்போ console.log ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்க சொல்ல எனக்கு அந்த அரே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஷார்ட்கட் கீ வந்து F12 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும்னா கன்சோல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கன்சோல் வந்து நான் ரைட் சைடு வச்சுக்கிறேன். ஓகே? உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இங்கே பாருங்களேன். அரேல இதையும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அரேல ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு. 0th இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்கு, ஆப்பிள். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பனானா, செகண்ட் இண்டெக்ஸ்ல ஆரஞ்சு. இப்போ console.log ஃப்ரூட்ஸ்ல நான் அரே ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். ஸோ இல்லை நான் 1ன்னு கொடுத்தா
பனானா, இல்லை 2ன்னு கொடுத்தா ஆரஞ்சு, இல்லை 3ன்னு கொடுத்தா அன்டிஃபைன்டு. ஏன்னா தேர்ட் இண்டெக்ஸில் எனக்கு என்ன கிடையாது, ஸோ எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. ஓகேவா, இல்லாத வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணால் எனக்கு அன்டிஃபைன் தான் வரும். ஓகேவா, ஸோ இது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக புரிஞ்சுக்கணும். தென் ஆக்சஸிங் அரே எலமெண்ட், இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு அரேவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி 0th இண்டெக்ஸ் வழியாக நம்ம இண்டெக்ஸ் வைஸாக மட்டும் தான் அரேவை ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு எப்படியும் அரேவை ஆக்சஸ் பண்ண முடியாது. த்ரூ த இண்டெக்ஸ், ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ, தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ, இப்படி நம்ம என்ன பண்ணலாம், அரே ஆஃப் இண்டெக்ஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும், டேட்டாஸை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, தென் மாடிஃபையிங் அரே எலமெண்ட்ஸ், ஒரு அரேயில் இருக்கிற டேட்டாவை அப்டேட் எப்படி ப்ரோ பண்ணுறது, இல்லை டெலிட் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ்ன்றது என்னது, இட்ஸ் அ அரே. அதில் 3 வேல்யூ இருக்கு. 0th இண்டெக்ஸில் ஆப்பிள், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பனானா, செகண்ட் இண்டெக்ஸில் ஆரஞ்சு இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பிளை நான் கிரேப்னு மாற்றணும். ஓகே, ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம போட்டு நம்ம மாற்றுவோம். ஓகேவா, சேம் அதே தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஸோ இது F12 கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்துடுறேன். அரேவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, கிரேப்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, அரே என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, கிரேப்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ல ஆக்சுவலாக என்ன இருக்கு, ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ல பனானான் இருக்கு. ஓகேவா, ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ல பனானான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கிட்டனா CONSOLE கன்சோல் டாட் லாக். ஸோ இந்த இடத்துக்கிட்ட லைன் நம்பர் என்னது, ஸோ LINE லைன் என்ன சொல்கிறேன் 14ல நான் இந்த இடத்துக்கிட்ட ஆமாம் FRUITS ஃப்ரூட்ஸ் அப்படி நான் கொடுக்குறேன். ஓகே, ரெஃப்ரெஷ். ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள், லைன் நம்பர் 14ல் எனக்கு என்ன வந்துச்சு, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, அதுவே இந்த இடத்துக்கிட்ட ஸோ LINE லைன் நம்பர் இல்லை லைன் என்னது 17, லைன் நம்பர் 17ல ரெஃப்ரெஷ், லைன் நம்பர் 17ல எனக்கு என்ன இருக்கு, கிரேப் மாறி இருக்கா. காரணம் என்னன்னா, லைன் நம்பர் 16 நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1 என்னமா, இப்போ நான் கன்சோல் டாட் லாக் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டால் என்ன பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட LOG லாக், ஸோ CONSOLE கன்சோல் டாட் லாக். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட FRUITS ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1 என்ன பிரிண்ட் ஆகுது, கிரேப்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ன்றது கிரேப்னு பிரிண்ட் ஆகுது. இதை நான் என்ன பண்ணுறேன், மேலே போடுறேன். ஓகேவா, ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், பனானான்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1 என்ன இருக்குது, மேலே பனானா ஈக்குவல் டு கிரேப்னு போட்டிருக்கேன். அதனால எனக்கு கீழே என்ன பிரிண்ட் ஆகும், இப்போ இதுவே நான் கீழே போட்டேன்னா பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பனானான் இருக்கு, அதை கிரேப்னு மாறி இருக்கு. ஓகேவா, ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ. ஸோ அப்போ ஈக்குவல் டுன்றது என்னது, இட்ஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வரும், ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு. ஓகேவா, ஸோ தென் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு வேல்யூவை ஸோ ஒரு இண்டெக்ஸ்க்கோ இல்லை இன்னொரு வேல்யூக்கோ நம்மளால என்ன, ஒரு வேரியபிளுக்கோ நம்மளால என்ன பண்ண முடியும், அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு சில மெத்தட் சொல்லித்தரேன். ஓகேவா, சிம்பிளஸ்ட் மெத்தட்ஸ். ஓகே, அரே டாட் லென்த். ஸோ த லென்த் ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அரே. ஒரு எலமெண்ட்ல ஒரு அரேல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ இங்கே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஆப்பிள்ன்றது ஒரு எலமெண்ட், பனானான்றது ஒரு எலமெண்ட், ஆரஞ்சுன்றது ஒரு எலமெண்ட் இல்லையா. கமா செப்பரேட்டட் எலமெண்ட் தானே அரே. வாட் இஸ் அரே, கமா செப்பரேட்டட் எலமெண்ட் வித் சிங்கிள் ஆர் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, தென் இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் டாட் லென்த் அவுட்புட் என்ன வரும், எனக்கு 3ன்னு வரும். அவுட்புட் எனக்கு 3ன்னு வருது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் ஆரஞ்சு எடுத்துட்டேன் அப்படின்னா 2. ஓகேவா, பனானாவை எடுத்துட்டேன் அப்படின்னா 1, எதுவுமே இல்லைன்னா எனக்கு 0. ஓகேவா, இந்த இடத்துல நான் ஜஸ்ட் 1ன்னு போடுறேன். இப்போ கமா 2, கமா 3, கமா 4,
5. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னது, இப்போ இங்கே பிரிண்ட் ஆகுது எல்லாமே எவ்வளோ லென்த் இருக்குன்றது. இப்போ 5 லென்த் இருக்குது, அதனால் 5 லென்த் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி தான். இப்போ இந்த ஹாய் நான் கொடுக்குறேன், எனக்கு இந்த இடத்துக்கிட்ட என்னது 1. ஓகேவா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துக்கிட்ட GOOD குட் 2. ஓகேவா? என்னோட லென்த் என்ன ஆகுது, எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஒரு லென்த்தை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு அரேக்குள்ள எவ்வளோ டேட்டா இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், லென்த்தை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். லென்த் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்துட்டு ஆடிங் எலமெண்ட் இன்ட்டு அரே. சரி ப்ரோ, ஸோ லென்த்தை பார்த்துட்டோம். ஒரு அரேல என்னால் எலமெண்ட் ஆட் பண்ண முடியுமா? எஸ் முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் மெத்தட். ஓகேவா? புஷ் என்னதுமா, தள்ளுறது. ஓகேவா? ஆல்ரெடி அரேல 3 எலமெண்ட் இருக்கு. நான் இன்னொரு எலமெண்ட்டை தள்ளனா எனக்கு என்ன ஆகும், அடுத்தது எனக்கு வரும் இல்லையா? இப்போ கிரே பண்ற எலமெண்ட் எனக்கு என்ன பண்றோம், ஆட் ஆகும். ஓகே, ஆட் ஆகுதா பார்த்துடலாமா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், அரேல எனக்கு கிரேப்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ கிரேப்ஸ் பக்கத்துல நான் என்ன பண்றேன், இந்த இடத்துக்கிட்ட கமா ஸோ கார். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, பாத்தீங்களா கார் எனக்கு ஆட் ஆயிருக்கா? ஓகே, நான் புஷ் பண்ணியிருக்கேன், 2 எலமெண்ட்டை புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? புஷ் பண்ணா கடைசியாக தான் ஆட் ஆகும். எனக்கு புஷ் பண்ணா கடைசியாக தான் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்றதுக்கான மெத்தட். ஸோ அடுத்தது ரிமூவ் பண்றதுக்கு மெத்தட் இருக்கும், பாப். ரிமூவ் பண்றதுக்கு என்னது, பாப். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு, 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல 2 தான் பிரிண்ட் ஆகுது. லென்த் ஈக்குவல் டு 2. பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கும், ஃபுல் அரே இருக்கும். லைன் நம்பர் 16ல அதில் பாப்னு கொடுத்துருக்கேன். பாப் என்ன பண்ணோம், இட் ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. இட்ஸ் ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. ஆரஞ்சு ரிமூவ் பண்ணிடுச்சா? ஓகேவா? ஆரஞ்சு ரிமூவ் பண்ணிடுச்சா? கன்சோல்ல ரிமூவ் பண்ண அப்டேட்டட் என்ன கிடைக்குது உனக்கு, அரே கிடைக்குது. ஓகேவா? தென் சரி, இந்த மெத்தட் போதுமானது. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரூட்ஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது, ஃப்ரூட்ஸ் அரே. இப்போ இந்த ஒரிஜினல் அரே எனக்கு எடிட் ஆயிருக்குமா, இல்ல ஒரு டூப்ளிகேட் அரே கிரியேட் ஆயிருக்குமா? இப்போ இங்க ஃப்ரூட்ஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸ்ன்றது எங்க இருக்கு, லைன் நம்பர் 13ல இருக்கு. அப்போ ஒரிஜினல் அரே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரிஜினல் அரே இருக்கிற ஆரஞ்சு எனக்கு என்ன ஆயிடுது, எடிட் ஆயிடுது. ஸோ இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு சில மெத்தட்ஸ் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே வச்சுக்கும், டூப்ளிகேட்டா ஒரு அரே கிரியேட் பண்ணி அதில் தான் எடிட் பண்ணும். ஒரிஜினல் அரே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஷாலோ காப்பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை ஒரு காப்பி எடுத்து அதுக்கப்புறம் அதை எடிட்டோ அப்டேட்டோ டிலீட்டோ பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரிஜினல் அரே அப்படியே இருக்கும். ஒரு சில மெத்தட்ஸ் டேரக்டாவே எடிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அரேல. ஓகேவா? அரேல என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அரே மெத்தட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சார்ட், ஃபில்டர், பேஜினேஷன், லிமிட். ஒரு பேஜுக்கு 20 ஆடியோஸ் தான் காமிக்கணும், ஒரு பேஜுக்கு 20 வீடியோஸ் தான் காமிக்கணும் அப்படின்றது யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண தான் வரும். ஓகேவா? மொத்தமாக வந்துடாது. யூடியூப்ல இருக்க ஒட்டுமொத்த 2 மில்லியன் வீடியோஸ் இல்லை 10 மில்லியன் வீடியோஸ் இல்லை 10 பில்லியன் வீடியோஸ் மொத்தமாக வந்துருதா, சர்ச் பண்ணணும் கிடையாது. ஓகேவா? ஸோ அமேசானில் போன உடனே அப்படி 1000 ப்ராடக்ட் மொத்தமாக காமிச்சிருதா, கிடையாது. நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தாதான் நெக்ஸ்ட் காமிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்கன்னா அரே மெத்தட்ஸ் மூலயமா தான் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, எப்படிலாம் இருக்கு, இங்க என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு. And array methods is a inbuilt function in JavaScript that allow you to manipulate or perform operations on array. அரேல நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னா ஐஎன்டிக்கு கண்ணு காது மூக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லோவர் பாடியில் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்களோ இதே மாதிரி இங்கே அரேல ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அதில் ஸோ 3 இங்கே பிரிக்கலாம். டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் கவர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த 36 மெத்தட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதில் மியூட்டேட்டிங் மெத்தட், நான் மியூட்டேட்டிங் மெத்தட், ஐட்ரேட்டிவ் மெத்தட், ஸ்டாட்டிக் அண்ட் அதர் மெத்தட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ மியூட்டேட்டிவ் மெத்தட்னா என்ன, மாடிஃபை த அரே. ஒரு அரேவை என்ன பண்ணும், மாடிஃபை பண்ணிடும். ஒரிஜினல் அரேவை என்ன பண்ணிடும், மாற்றிடும், மாடிஃபை பண்ணிடும். ஓகேவா? இதுவே நான் மியூட்டேட்டிவ் மெத்தட், டு நாட் மாடிஃபை த அரே. அந்த அரேவை அது மாடிஃபை பண்ணாது. ஒரிஜினல் அரேவை பத்தாத்துக்கு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து டு நாட் மாடிஃபை த அரே, நான் மியூட்டேட்டிங் மெத்தட். அடுத்தது ஐட்ரேட்டிவ் மெத்தட், பர்ஃபார்ம் லூப்ஸ் ஆர் ஐட்ரேஷன். ஓகேவா?
இப்போ 100 எம்ப்ளாயி டேட்டா இருக்கு. அதுல பெஸ்ட் எம்ப்ளாயி யாருன்னு எனக்கு தெரியணும். இல்ல சாண்டி அப்படின்ட்டு யாராச்சும் எம்ப்ளாயி இருக்காங்களா அப்படின்னா பார்க்கணும். ஓகேவா? அதுல 2025ல ஜாயின் பண்ண எம்ப்ளாயிஸை மட்டும் நான் என்ன பண்ணணும், எடுக்கணும் வெளியில. சிம்பிள். அரேல ஐட்ரேட் பண்ணி போயிட்டு ஸோ ஜாயினிங் டேட்டா இஃப் ஜாயினிங் இயர் ஈக்குவல் டு 2025 இருந்தா லாக் அப்படின்னு போட்டோன்னா என்ன ஆகும் எனக்கு? இந்த லாஜிக்ஸ் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஏன்னா நம்ம கண்டிஷனல் ஃப்ளோ பார்த்தோம், கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்தோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இஃப் கூட நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபார் யூஸ் பண்ணுவோமா, ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணுவோமா? ஃபார் ஆஃப் இல்லை ஃபார் ஈச். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அரேல ஃபார் ஈச் இஸ் அ மெத்தட். இது லூப்புக்குள்ள வராது, இது ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அரேக்கான லூப் என்ன? ஃபார் ஆஃப். ஆப்ஜெக்ட்கான லூப் என்ன? ஃபார் இன். மொத்தமா எவ்வளவு லூப் இருக்கு? ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப், ஃபார் இன் லூப், ஃபார் ஆஃப் லூப், ஃபார் ஈச்ன்றது இட்ஸ் அ மெத்தட் ஃபார் அரே. 5 லூப் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இதை பார்க்கலன்னா கண்டிப்பா கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா புரியவே புரியாது. ஓகேவா? தென் ஸோ இந்த இடத்துக்கிட்ட எனக்கு n நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் தெரிஞ்சிருந்தா எந்த லூப் யூஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ? ஓகே, n வேல்யூ தெரிஞ்சா ஃபார். எனக்கு எத்தனை வாட்டி அந்த லூப்பை நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்ற n வேல்யூ தெரிஞ்சா ஃபார். அப்படி தெரியலனா வைல். ஓகேவா? ஸோ n வேல்யூ தெரியல, எனக்கு டைனாமிக்கா இருக்கும். மேபி எத்தனை வாட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் திரும்ப 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 ட்ரூ ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன்னா வைல் யூஸ் பண்ணுவேன். இல்ல 5 வாட்டி தான் எனக்கு அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணுவேன். இல்ல ஒரு வாட்டியாச்சும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணுவேன்னா do while யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ லிட்டர் do while is literally like a while, but check the condition so after the execution. ஓகே, சரி. ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் ஒன்று எப்படி கம்பைன் ஆகுது பார்த்தீங்களா? இஃப் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஃப்ளோ பண்ண முடியாது. ஃப்ளோ இல்லாமல் உங்களால் என்ன பண்ணுவது, அரே மெத்தட்ஸை கற்றுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ தனித்தனியாக இருந்தாலுமே ப்ரோ கற்றுக்கலாமே ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல ஒரு ஃபார் ஈச்குள்ளே நீங்கள் இஃப் யூஸ் பண்ணுவீங்க, சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் மெத்தட், அரே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அரே மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைனமிக்காக என்ன பண்ணலாம், ஸோ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலாம்? மேப், ஃபில்டர் நம்ம பண்ணுவோம். நம்ம ஃபில்டர் எங்கே யூஸ் பண்ணுவோம்? காலையில் டெய்லியும் வந்து டீ போடுவோம். ஃபில்டர் பண்ண சொல்ல என்ன நடக்கும்? தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் பிரிக்க முடியும். தேவையான அணி தேவையில்லாத அணி எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், எடுத்துட முடியும். ஓகேவா? இப்போ எது தேவையான அணி எது தேவையில்லாத அணி அப்படின்னு பார்க்க சொல்ல அது இஃபல்ஸ் வச்சு பிரிச்சிருவேன். அப்படி எதுவுமே போடலாம், நீ பிடுங்குற எல்லா அணியும் தேவையில்லாத அணின்ட்டு எல்லாமே என்ன ஆகிடும், ஃபில்டர் ஆகிடும். கரெக்டாக கண்டிஷனில் எனக்கு இதை மட்டும் எடு, ஓகேவா அப்படின்னு கொடுத்தனா அது மட்டும் ஃபில்டர் ஆகிட்டு உனக்கு வரும். ஓகேவா? ரெடியூஸ் ரைட், சம், எவ்ரி, ஃபைண்ட் இண்டெக்ஸ், இதெல்லாம் ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ். ஒரு விஷயத்தை ஐட்ரேட் பண்ணி போயிட்டு நம்ம லாஜிக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். புஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புஷ் மெத்தட். அண்டர்ஸ்டாண்டிங் த புஷ் மெத்தட். புஷ் ஆட் ஒன் ஆர் மோர் எலமெண்ட் டு த எண்ட் ஆஃப் அன் அரே. ஒரு அரேல நம்ம என்ன பண்ண முடியும், எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியும். மியூட்டேட்டிவ் மெத்தட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மியூட்டேட்டிவ் மெத்தட்ஸ்ல என்னென்ன இருக்கு? புஷ், பாப், ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட், அதுக்கப்புறம் ஸ்ப்ளைஸ், சார்ட், ரிவர்ஸ், ஃபில்லு. ஓகேவா? ஸோ காப்பி வித்தின். ஸோ இத்தனை மெத்தட் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இந்த 9 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, இங்க புஷ் மெத்தட்ல அண்டர்ஸ்டாண்டிங் த புஷ் மெத்தட். ஸோ ஆல்ரெடி இந்த பாயிண்ட் படித்தோம். ஒரு அரேவோட எண்டில் ஒரு டேட்டாவை புஷ் பண்ணுறதுக்காக இருக்குன்ட்டு. இட்ஸ் மாடிஃபை த ஒரிஜினல் அரே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா இது மியூட்டேட்டிவ் மெத்தட்ஸ், அதனால இட்ஸ் மாடிஃபை த ஒரிஜினல் அரே அண்ட் ரிட்டர்ன் த நியூ லென்த் ஆஃப் த அரே. ஒரு புது லென்த்தை நமக்கு கொடுக்கும். திஸ் எக்ஸாம்பிள் இன்க்ளூட் எக்ஸ்பிளனேஷன் வித் த கோட் அண்ட் கமெண்ட்ஸ் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டெப்ஸ். ஸோ 36 மெத்தட்ஸ்க்கும் நான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்டைல்ஸை நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? ஸ்டைல்ஸை விட்டுருங்க. ஸோ இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல பாருங்களேன். ஹாய், ஆட் ஐட்டம், குட், ஆட் ஐட்டம். ஓகேவா? ஸோ இது எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குன்றீங்களா? ஆட் டு கார்ட் அப்படியே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்து கடைசியில் ப்ரொசீட் டு பைன்னு கொடுப்பீங்க. ஞாபகம் இருக்கா? சேம் அதே தான். ஓகே, இங்கே அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறோம், அங்கே அரே ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறோம். ஏன்னா ஆப்ஜெக்ட்ல தான் என்ன நம்ம பண்ண முடியும், கீஸ் அண்ட் வேல்யூஸாக ஸ்டோர் பண்ண முடியும். ப்ராடக்ட் நேம். ஓகேவா? ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ப்ரைஸ், ப்ராடக்டோட ப்ரைஸு, ப்ராடக்டோட ஆஃபரு ப்ரைஸு, ஆஃபர் ப்ரைஸு,
ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், ப்ராடக்டோட மேனுஃபேக்சரர், ப்ராடக்டோட ஆத்தர், ஓகேவா, ப்ராடக்டோட சேல்ஸ் ப்ரைஸ், ப்ராடக்டோட என்னது, ஸோ ஆர்டர் ஐடி, பேமெண்ட் ஐடி, ஓகேவா. ஸோ அவங்களோட வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன்ஸ், அது வைஸ் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா, ஆட்டுக்காட்டில் வந்து பார்த்தோன்னா எத்தனை கவுண்ட் இருக்குது, அது ஸ்டாக்ல இருக்கா இல்லையா, அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கா இல்லையா, ப்ராடக்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ எல்லாமே ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, கூல். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ், நீங்கள் எந்த மெத்தட் 36 மெத்தடுக்கும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக தான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்க சொல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டைல்ஸை விட்டுருங்க. ஓகே, ஆப்வியஸாக யூ நோ சிஎஸ்எஸ். ஓகே, ஹவு டு ஸ்டைல் திஸ் திங். ஓகே, ஈவன் இது இல்லைனா கூட உங்களால் என்ன பண்ண முடியும், சேம் அதே மாதிரி தான் வேலை செய்ய போகுது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஹாயின் கொடுத்து ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஆட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டைல்ஸை வந்து பார்த்தோன்னா நான் வச்சுருக்கேன். ஓகேவா. தென் ஸோ இந்த இடத்துக்கிட்ட அரே புஷ் மெத்தடில் இந்த எக்ஸாம்பிளில் டெமான்ஸ்ட்ரேட் ஹவு டு யூஸ் புஷ் மெத்தட் டு ஆட் அ எலமெண்ட் டு அன் அரே டைனாமிக்கலி. என்டர் த வேல்யூ பிலோ அண்ட் கிளிக் ஆட் ஐட்டம் டு ஆட் அன் அரே. ஓகே, சிம்பிளாக புரியும் உங்களுக்கு, இதை பார்த்தாலே புரியும். ஓகே, சரி என்ன பண்ணலாம் டைனாமிக்கா. ஓகேவா. ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ இதுக்குள்ள ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் ஒன்றும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதை ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட், இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்போம், கண்டிஷன்ஸ் எழுதியிருப்போம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தெரியாத விட்டுருங்க. ஸோ தெரிஞ்சது வரைக்கும் என்ன பண்ணிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சொல்லித்தரேன். ஓகே, ஏன்னா ஒன்றும் டாம் மேனிப்புலேஷன் மெத்தட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் நடத்தலை. அதனால் இந்த அரே மெத்தட்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. இது ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாம் மேனிப்புலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், எரர் ஹேண்ட்லிங், ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ லிமிட்டடாக ஒரு சில மெத்தட்ஸை நான் என்ன பண்ணுறேன், நடத்துகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் அரே மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஈஸியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணலாமா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட அரே புஷ் மெத்தட். ஓகே, கோடை நான் காம்ப்ளெக்ஸ் பண்ண விரும்பல. ஓகே, அதனால் என்ன பண்ணிட்டேன், தேவையில்லாதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகே, தேவையில்லாத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே இருக்கு, நான் ஆடுன்னு கொடுத்தா ஸோ என்ன வருது, ப்ளீஸ் என்டர் அ வேலிட் வேல்யூ, எந்த வேல்யூமே இல்லை, அதனால் இது எரர் ஹேண்டலிங். ஓகேவா. ஸோ எதுவுமே செலக்ட் பண்ணாமல், குவான்டிட்டியை செலக்ட் பண்ணாமல் ஆட்டு கார்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, அதுக்காக. ஓகேவா. சரி, இப்போ இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு, ஒரு இன்புட். ஓகேவா. ஸோ இது என்னது, இட்ஸ் அ ஃபார்ம். அதுக்கப்புறம் ஒரு பட்டன், அதுக்கப்புறம் ஒரு டிவ். அந்த டிவ் எதுக்காகனா இங்கே பார்க்குறீங்க இல்லையா, கரண்ட்டில் அரேல இருக்க ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதுதான். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இன்புட் ஃபீல்ட் அண்ட் பட்டன், அவுட்புட் செக்ஷன், அவுட்புட் வில் அப்பியர் ஹியர். ஓகேவா. ஸோ இதுக்கு பார்த்தீங்களா ஐடி கொடுத்துருக்குன்னா, இதுக்கும் ஐடி கொடுத்துருக்குன்னா, இதுக்கும் ஐடி கொடுத்துருப்பேன். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் இன்புட் வேல்யூ, இதுக்கு பேர் ஆட் பட்டன், இதுக்கு பேர் அவுட்புட் பாக்ஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஐட்டம்ஸ் அப்படின்றது அரே, அரேல ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு இது மூணுமே இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் பாக்ஸ், ஆட் பட்டன், இன்புட் வேல்யூ அப்படின்றது என்னது, இட்ஸ் அ வேரியபிள். ஓகேவா. இதில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட்ன்றது என்னது, டாம். ஓகேவா, டாமை தான் நம்ம டாக்குமெண்ட் சொல்லுவோம். அந்த என்டையர் டாக்குமெண்ட்ல கெட் எலமெண்ட் பை ஐடின்றது என்னது, டாம் மேனிப்புலேஷன் மெத்தட். ஸோ டாமை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்கு. ஓகேவா, அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அப்டேட் டெலிட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட் பை என்னது எலமெண்ட் அப்படின்ற மெத்தட்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கெட் எலமெண்ட் பை ஐடின்ற மெத்தடை சொல்லி தரேன். அவுட்புட் பாக்ஸ் டாம்ல டாக்குமெண்ட்ல கெட் எலமெண்ட் பை ஐடி அவுட்புட் பாக்ஸ். அப்போ அவுட்புட் பாக்ஸ்ன்றது என்னதுங்க, இந்த ஐடி. இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு, இந்த டிவ் இருக்கு. என்ன இருக்கு, இந்த டிவ் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட்னா, ஸோ நான் என்ன பண்றேன், கன்சோல் பண்றேன். ஓகேவா. இப்போ console console டாட் லாக், console டாட் லாக், இந்த இடத்துக்கிட்ட out box அவுட்புட் பாக்ஸ், பி வந்து கேப்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். கன்சோல்ல எனக்கு என்ன இருக்கு பாத்தீங்களா, பாத்தீங்களா என்ன இருக்கு, அந்த டிவ்வே அப்படியே இருக்கா. ஆனால் ஆக்சுவலாக அந்த டிவ்ல எதாவது இருக்கா, இல்லை. அந்த டிவ்ல ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட் ஐட்டம்ஸ்னு போட்டு ஆப்பிள் கமா பனானா கமா ஆரஞ்சு கொடுத்துருக்கோமா. ஸோ இதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்கும்,
ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும், நான் இதை பிரிண்ட் பண்ணனா, ஸோ அவுட்புட் பாக்ஸ் பதிலாக நான் வந்து என்னத்தை பிரிண்ட் பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட ஆட் பட்டனையோ இன்புட் வேல்யூவோ பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன இருக்கும், ஆட் பட்டனில் இந்த கம்ப்ளீட் பட்டனே இருக்கும். ஸோ இன்புட்டில் இந்த அன்புட் என்ன இருக்கும், இன்புட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சிம்பிள். இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்ற ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. படம் பார்க்க சொல்ல வந்து பார்த்தோன்னா ஸ்டோரி கெஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இதை கன்சோல் பண்ணி பார்த்துக்கோங்க மூணுத்தையுமே. தென் அவுட்புட் பாக்ஸில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. ஓகேவா? அவுட்புட் பாக்ஸில் டாட் உள்ளே இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கேஸ் கன்சிடர் லைக் திஸ். அவுட்புட் பாக்ஸில் நான் ஹாய்னு வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன், நான் ஹாய்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் அவுட்புட் பாக்ஸில் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் எதுவும் கொடுக்கலன்னா அங்கே ஹாய் தான் இருக்கும். கரெக்டா? கண்டிப்பாக ஹாய் தான் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவுட்புட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், அப்போ உள்ளே இருக்க அந்த ஹாய் என்ன டெக்ஸ்ட் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கு ஃபாலோடு பை ஐட்டம்ஸ்ன்றது என்னது, எனக்கு ஐட்டம்ஸ்ன்றது இந்த அரே. ஓகேவா? ஃபாலோடு பை அரே. இந்த இடத்துல ஜாயின் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் டேரெக்டாக அரேன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், டேரெக்டாக ஆப்பிள், பனானா, ஆரஞ்சுன்றது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ஜாயின் மெத்தட் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஜாயின் மெத்தட் வச்சு பிரிண்ட் பண்ண சொல்ல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்க. ஓகே, பார்த்தீங்களா, ஐஃபன், ஓகே, காலன். ஓகே, ஜாயின் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஐட்டம்க்கும் இன்னொரு ஐட்டம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய என்னது, எதை வச்சு நான் என்ன பண்ணணும், ஸோ ஜாயின் பண்ணணும். அது கமாவா இல்லை அரேல இருந்து என்ன பண்ணுறோம், டிஃபால்ட்டாக அரேல கமா இருக்கும் இல்லையா, அந்த கமாவை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள நம்ம என்ன வேணா வச்சு மேனிபுலேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஜாயின் மெத்தட் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. ஜாயின்றது ஒரு மெத்தடு, அதை நீங்கள் அரேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுவும் வரும். ஜாயின் மெத்தடும் என்னது, இந்த 36 மெத்தடில் ஒரு மெத்தட். ஓகே, ஸோ ஓகே, கூல். தென் ஸோ இப்போ பாருங்களேன், இது ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம தெருவுலலாம் வந்து பார்த்தோன்னா பாட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிசிடிவி மாதிரி. ஓகேவா? ஸோ எப்போ யார் என்ன பண்ணுறான்ட்டு வாட்ச் அவுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தெரியும் ஊரில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு. ஓகே, தென் இந்த இடத்துல ஆட் பட்டன்ன்றது என்னது, ஒரு பட்டன். அதில் நான் ஒரு சிசிடிவி போடுறேன். ஓகேவா? என்ன போடுறேன், சிசிடிவி போடுறேன். அது ஒரு மெத்தடு. ஓகேவா? அந்த மெத்தடுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? பேராமீட்டர். ஓகேவா? மொதல் பேராமீட்டர் ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் நடக்கணும். ஓகேவா? கிளிக் ஆக்ஷன். இங்கே ஆட் பட்டனில் என்ன இருக்கும், என்டையர் பட்டனோட கோடுமே இருக்குமா. அப்போ அந்த பட்டன் மேலே ஒரு சிசிடிவி போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆட் ஈவெண்ட் லிசனர், யாராச்சும் அதை கிளிக் பண்ணிட்டா நான் என்ன பண்ணணும், ஸோ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இது புரியுதா? ஓரளவுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர்னா என்ன நடத்துவேன், அது ஒரு டாபிக். ஈவெண்ட் லிசனர் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஈவெண்ட் லிசனர்னா என்ன அப்படின்றது ஒரு டாபிக். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன், ஏரோ ஃபங்க்ஷனா, இது ஏரோ ஃபங்க்ஷன் என்னது, அது ஒரு டாபிக். அதெல்லாம் நடத்த சொல்ல சர்வசாதாரணமாக உங்களுக்கு அரே மெத்தட்ஸ் புரியும். நான் இப்போ இன்னைக்கு இந்த ஒரு மெத்தட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 36 மெத்தட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணணும், வேணும்னா பாருங்கள், பட் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ எல்லாமே எடுத்ததுக்கப்புறம், ஏன்னா ஒரு ப்ரீ ரெக்வஸ்டிஷன் இருக்குது, ஒரு டாபிக் படிக்கணும்னா இதெல்லாம் நெசசரின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் மினிமலிஸ்டிக்காக போகிறேன். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துக்கிட்ட இது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கிளிக் பண்ணால் இந்த பட்டனை, இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போல்லாம் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க எல்லா லாஜிக்ஸும் என்ன ஆகும், ஒரு டைம் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட வேல்யூவில் என்ன இருக்குது, இன்புட் வேல்யூவில் என்ன இருக்குது, என்டையர் ஃபார்மே இருக்கா. வேல்யூன்றது அதுக்குள்ளே நீ டைப் பண்ண வேல்யூ. இப்போ நீ ஹாய்னு இந்த இடத்துக்கிட்ட டைப் பண்ணால் இந்த இடத்துல ஹாய்னு இருக்கு. நீ வேணால் console.log இன்புட் வேல்யூ நீங்கள் வேணால் இந்த இடத்துல போட்டு பாருங்கள். ஓகேவா? console.log இன்புட் வேல்யூன்னு போட்டிங்கன்னா ஹாயின் டைப் பண்ணால் ஹாயின் இருக்கும், பாயின் டைப் பண்ணால் பாயின் இருக்கும். ட்ரிம்ன்றது ஃபங்க்ஷன். ட்ரிம்ன்றது என்னன்னா எக்ஸ்ட்ரா நான் ஸ்பேஸ் இங்கே விட்டாலோ இல்லை ஃபர்ஸ்ட்டில் நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டாலோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இந்த ஸ்பேஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துரும். ஓகேவா? ஸோ வெறும் ஹாயை மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்புட் வேல்யூ டாட் வேல்யூ ட்ரிம். இப்போ நாங்கள் டைப் பண்ண ஹாயின்றது தான் இங்கே இருக்கும். என்ன இருக்கும், டைப் பண்ண ஹாயின்றது தான் இங்கே இருக்குமா. ஸோ இஃப் வேல்யூ
வேல்யூ இருந்தால் நான் ஏதாவது டைப் பண்ணால் தான் வேல்யூ இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இப்போ ஆட் ஐட்டம் கொடுத்தனா ஆட் ஐட்டம் ஆகாது. எல்ஸில் போகுது பாருங்க, அலாட் ப்ளீஸ் என்டர் அ வேலிட் வேல்யூ வருதா, எல்ஸில் போகுது. இஃப்ல எப்போ போகும், ஒன்லி வேல்யூ இருந்தால் மட்டும்தான். அப்போ நான் ஃபார்மில் வேல்யூ டைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ளே போக முடியும். ஐட்டம்ஸ்ன்றது என்ன, அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரே, ஆப்பிள் பனானா ஆரஞ்சு, ஓகேவா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரே. அந்த அரேல புஷ் டாட் வேல்யூ, வேல்யூல நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துக்கிட்ட ஹாய் கமா பை, ஓகே, ஆட் ஐட்டம் புஷ் ஆயிடுச்சா, எனக்கு திரும்பியும் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு இங்க, ஓகே. ஸோ அவ்வளோதான், சிம்பிள், ஓகே. இப்போ இந்த இடத்துக்கிட்ட அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இன்புட்டில் இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறேன், நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், குட் அப்படின்ட்டு நான் ஆட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இன்புட்டில் நான் டைப் பண்ண வேல்யூ எப்படிப்பா கிளியர் ஆச்சு, இந்த இடத்துக்கிட்ட இப்போ நான் ஹாய்ன்னு டைப் பண்ணி ஆட் ஐட்டம் கொடுத்தா ஹாய்ன்னு ஆட் ஆயிடுச்சு, ஆனால் அந்த ஹாய் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. நான் புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இன்புட் வேல்யூவில் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் என்ன பண்ணிடுறேன், எம்டி ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன், ஓகேவா. அதனால எனக்கு என்ன ஆகுது, நான் ஹாய்ன்னு டைப் பண்ணி ஆட் ஐட்டம் கொடுத்தோடனே எனக்கு அது ஆட் ஆகிடுது. ஆஃப்டர் வாட்ஸ் நாங்கள் டைப் பண்ண வேல்யூ எனக்கு ரிமூவ் ஆகிடுது, ரீசெட் ஆகிடுது, ஓகேவா. இப்போ அவுட்புட் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட்ல என்ன ஆகுது, எனக்கு திரும்பியும் கரண்ட் ஐட்டமாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக நாங்கள் அதை காமிச்சிருப்பேன், ஓகேவா. நான் இதை போடலை அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு நான் ஹாய்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகாது, எனக்கு அது ஆட் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக ஆட் ஆகிருக்கும், கன்சோலில் ஆட் ஆகிருக்கும், நீங்கள் கன்சோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும், ஆனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது எனக்கு, ஓகேவா. ஸோ ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்றது ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல உங்களுக்கு புரியும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்கிள் த்ரெட்ன்றதால ஃபர்ஸ்ட் இந்த லைன் ரீட் பண்ணோம், அடுத்து இந்த லைன் ரீட் பண்ணோம், அந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வரும். ரீட் பண்ணிட்டே வந்து ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த லைன் ரீட் பண்ண சொல்ல எனக்கு இந்த அவுட்புட் எங்கே இந்த இடத்துல எடுத்து போய் அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துக்கு நம்ம புஷ் பண்ணியிருப்போம், ஆனால் திரும்பி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த அவுட்புட் பாக்ஸை அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால அது திரும்பி எனக்கு காமிக்காது. எப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு காமிக்கும், ஓகேவா. ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் வர சொல்ல உனக்கு தெளிவாக நல்லா புரியும், ஓகேவா. ஸோ இதுதான் என்னது, ஸோ அரே மெத்தட். அதில் மியூட்டேட்டிவ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தட், ஓகே, பாப்னா லாஸ்ட்ல ரிமூவ் பண்ணுறது, ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு, ரிமூவ் லாஸ்ட் எலமெண்ட், எரர் ஹேண்டலிங், அரே இஸ் ஆல்ரெடி எம்டி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட ஷிஃப்ட் அன்ஷிஃப்ட் மெத்தட், ஓகே. அன்ஷிஃப்டில் இந்த இடத்துல பாருங்களேன், ஹாயின் கொடுத்தனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஆட் ஆகுது, ஓகேவா. பாயின் கொடுத்தனா ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும், ஓகேவா. ஸோ அன்ஷிஃப்ட், ஓகே. அடுத்து ஷிஃப்ட்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ரிமூவ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், எரர் ஹேண்ட்லிங். இந்த எரர் ஹேண்ட்லிங்லாம் கற்றுக்கணும், அந்த எரர் ஹேண்ட்லிங் தனியாக நான் சொல்லி தருவேன், ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்ப்ளைஸு சார்ட்டு, ஸ்ப்ளைஸ்னா என்னது, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸ்ப்ளைஸ்னா என்ன, ஆடிங் ரிமூவிங் ஆர் ரீப்ளேசிங் எலமெண்ட், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பார்த்துருப்பீங்களே, ஓகேவா. சேம் அதே மாதிரி தான். இந்த இடத்துக்கு தான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0, delete count 1, new element hi comma bye, ஓகே. மொதல் எலமெண்ட்டை தூக்கியாச்சு, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம லாஜிக்கலாக என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்ட ஷார்ட் மெத்தட், இதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும், ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், இது அரே பனானா ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோ, ஸோ ஆல்ஃபாபெட்டிக் ஆகுதா, ஸோ டிசெண்டிங் ஆகுதா, ஸோ நம்பர்ஸ், ஸோ ஒரிஜினல் அரே மாறுதாமா, மாறல, ஓகேவா. ஒரிஜினல் நியூமரிக் அரே, ஓகேவா. சார்ட்டட் அரே, இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்டாக கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ சார்ட்டிங் மெத்தட், இப்போ சார்ட்டிங் மெத்தட் அப்படி எப்படி சொல்றது, வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா A to Z Z to A எப்படி பண்ணுறாங்க, ப்ராடக்ட்ஸ்லாம் A to Z, ஆமாம் சார்ட், ஓகேவா. அது நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தா ஆல்ஃபாபெட்ஸாக இருந்தாலும் சரி, ஓகேவா. பண்ண முடியுமா, ப்ராடக்டோட நேம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஆல்ஃபாபெட்ஸில் அரேஞ்ச் பண்ண முடியுமா. ஸோ புரியுதா, ரிவர்ஸு, ஃபில்லு, காப்பி வித்தின், கன்கேட், ஸ்லைஸ், இன்க்ளூட்ஸ், இண்டெக்ஸ் எல், லாஸ்ட் இண்டெக்ஸ், ஜாயின் மெத்தட் இப்போ தான் பார்த்தோம், டூ ஸ்ட்ரிங், என்டைட்டிஸ், கீஸ், வேல்யூஸ், ஃப்ளாட் மேப், ரெடியூஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும், ஓகேவா. இப்போ இதில் ஃபார் ஈச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதை, ஓகேவா. ஸோ ஃபார் ஈச் எதுக்கு யூஸ் ஆகும், ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட எக்ஸிக்யூட் ஃபார் ஈச், எந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குன்றதை என்ன பண்ண முடியும், என்னால் பிரிண்ட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இப்போ எந்த இண்டெக்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காரு, அல்ல அதிகமாக ப்ரெசென்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு எம்ப்ளாயோ இருக்காங்கன்றதை வந்து
பெஸ்ட் எம்ப்ளாயி மந்த் கொடுத்துட முடியுமா? ஓகே. ஸோ இப்போ ஒரு அரேவை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஒரு அரேனா என்ன அப்படின்றதையும் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இதோட இந்த டாபிக் என்ன ஆகுது முடியுது. அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ buddies.